உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு சூப்பர் பழமொழி ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறவன் தான் நாளைக்கு என்னோடய மிகப்பெரிய எதிரி. ஏன்னா என் ரகசியம் மொத்தமும் தெரிஞ்சவன் அவன் ஒருத்தந்தான். கூர்மையான வாளால் என் கழுத்தை எனக்கு தெரிஞ்சே, எனக்கு வலிக்குதுன்னு புரிஞ்சே வெட்ட தயாராக இருக்கிற ஒரு நல்ல நண்பனாக அவன் இருக்கான். இந்த பழமொழி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் லைஃப்பில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட் நல்ல ஃப்ரெண்டு தான், அவங்கள நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு தகுதியும் கிடையாது. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு எப்படி அவங்கள தெரியுமோ அதே மாதிரி உங்களை அவங்களுக்கு தெரியும், கரெக்ட்? ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தகுதியானவங்களா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களை நினைக்கிறாங்களா? நீங்கள் உங்களை பற்றி எல்லா ரகசியத்தையும் ஓப்பனாக கக்கி விட்டுருவீங்க. அவங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற நாகரிகம் கூட இல்லாமல் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அவங்கள பற்றி ரகசியத்தை என்னைக்காவது உங்ககிட்ட நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு, நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களா? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது ரெண்டுமே நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களும் உங்களை நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாங்க, பார்த்துக்குறாங்க. ஆனால் என்ன தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சில சீக்ரெட் தான். அதை அவங்க ரகசியமாக மட்டும்தான் பாதுகாக்கணும். அது மட்டும்தான் அவங்க 2 பேருக்குமே நல்லது, கரெக்டு தானே? உங்கள் உடம்புல எங்கே மச்சம் இருக்குங்கிறத வெளிப்படையான பகுதியில் தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பார்க்கக்கூடாத விஷயத்த, அதுவும் உங்கள் லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டுமே பார்க்கக்கூடிய இடத்த உங்கள் ஃப்ரெண்டும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் முட்டாள்தனத்தோட உச்சம், கரெக்டு தானே? ஏன்னா நல்ல நண்பனாக இருக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது இன்றைக்கி தெரிஞ்ச இந்த சின்ன சின்ன ரகசியங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆயுதம். உங்களை ஈஸியாக உங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சும் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கழுத்தை இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சே இருக்கிறதுக்கும் அவங்க தயங்கவும் மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பலவீனம் 2மே நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கீங்க. இதுதான் உங்கள் லைஃபோட மிகப்பெரிய முட்டாள்தனத்தோட உச்சம். இது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் புரியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் லைஃப் சேஃப். நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் வச்சுக்கோங்க, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள் ரகசியம் அது உங்கள் ரகசியம் மட்டும்தான். அதை நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. தயவு செஞ்சு எந்த விஷயத்த ஷேர் பண்ணணுமோ அந்த விஷயத்த மட்டும்தான் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவன் அதை ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை தாக்கும்போது ஐயோ ஏமாந்துட்டமே அழுகிறத விட, இது என்னோடய குறிப்பிட்ட விஷயம், இது எனக்கு மட்டும்தான் தெரியணும்னு நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுக்கிறது ஒன்றும் குற்ற உணர்ச்சியும் கிடையாது, பாவமும் கிடையாது, துரோகமும் கிடையாது, கரெக்ட் தானே? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தாலும் இல்லை பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சிந்தித்து செயல்படுங்கள். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.